போலியான போராளிகளாக பிரிந்து ஒவ்வொருவர் குறை கூறிக்கொண்டு இருக்கின்ற அத்தனை பேரும் போலி போராளிகள் தான். வடமாகாண அந்த முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட்டால் அவர்கள் சரியாக நடத்துவார்கள், அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதற்கு நாங்கள் முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கின்றோம். அதை பேசுவதற்கு ஸ்ரீதரன் அவர்களுக்கு அருகதையே இல்லை. அவர்கள் செய்கின்றது தவறுகள் இருக்கிறது தான். ஆனால் என்ன செய்வது? நண்பனாகிவிட்டான், அல்லது தெரிந்தவராகிவிட்டார், சொந்தக்காரனாகிவிட்டார், அல்லது அவரை விட வேறு யாரை நாங்கள் தேர்வு செய்வது என்ற ஒரு அந்த சரியான ஒரு நபர் இல்லாமல் இவருக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்கள், மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு இலங்கையர். இந்த செய்தி உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் இருக்கின்ற இந்த முன்னாள் போராளிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அதாவது முன்னாள் போராளிகள், அதிகமாக முன்னாள் போராளிகள் என்றால் விடுதலை புலிகளுடைய போராளிகளை மாத்திரம்தான் கூறுவார்கள். நாங்கள் கூறுவது முன்னாள் போராளிகள், மனச்சுத்தியோடு ஈழத்துக்காக போராடியை தங்களுடைய அங்கங்களை இழந்து, சொத்துக்களை இழந்து, அல்லது தங்களுடைய வாழ்க்கையை இழந்து இருக்கின்ற உள்நாட்டு வெளிநாட்டு அந்த போராளிகளை பற்றித்தான் நாங்கள் பேசுவதாக இருக்கின்றோம், அலசுவதாக. தயவு செய்து கடைசி வரையும் இந்த முன்னாள் போராளிகளுக்காக, அதுவும் போலி போராளிகள் அல்ல, முன்னாளிலே 2009 போராடியவர்கள் அத்தனை பேரும் முன்னாள் போராளிகள் என்ற வரையறைக்குள் எடுக்க முடியாது. இருந்தாலும் அந்த உண்மையான முன்னாள் போராளிகள் நாட்டிலேயும் சரி வெளிநாடுகளிலேயும் சரி கஷ்ட துன்பத்திலேயும் சிலர் வசதியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உண்மையான போராளிகள் மற்றும் போலியான போராளிகள் என்று நாங்கள் வரையறுத்து பார்க்கின்ற விடயம், போலியான போராளிகளாக பிரிந்து ஒவ்வொருவர் குறை கூறிக்கொண்டு இருக்கின்ற அத்தனை பேரும் போலி போராளிகள் தான். ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று, அல்லது ஒற்றுமையாக இருந்து கொண்டு அரசியலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நாங்களாக இருக்கின்றோம் என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையான போராளிகள். அவர்கள் புலம்பெயர் நாடுகளிலே அகதி காசை எடுத்து கூட அந்த நாட்டிலே இருக்கின்ற பல சக முன்னாள் போராளிகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வெறும் புலிகள் மாத்திரமல்ல, டெலோ இயக்கமாக இருக்கட்டும், புலொட்டி இயக்கமாக இருக்கட்டும், அல்லது EPRLF இருக்கட்டும், அப்படியானவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. இருந்தாலும் கூட நாங்கள் இங்கே பார்க்க போகின்றபடியும் இப்பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு ஒன்று கூடல் ஒன்றிலே அறிக்கை விட்டிருக்கிறார், பேசியிருக்கிறார். முன்னாள் போராளிகளுடைய கையிலே வடமாகாண அந்த முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட்டால் அவர்கள் சரியாக நடத்துவார்கள், அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதற்கு நாங்கள் முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கின்றோம். அதை பேசுவதற்கு ஸ்ரீதரன் அவர்களுக்கு அருகதையே இல்லை என்பதற்கு உதாரணம் காட்டி அவர் எப்படி வந்தார், எப்படி வென்றார், யாரால் இந்த பதவிக்கு வந்தார் என்பதெல்லாம் விளக்கமாக நாங்கள் முதல் வீடியோவிலே போட்டிருக்கின்றோம். அதை நீங்கள் போய் பார்த்தால் அந்த விடயம், ஸ்ரீதரன் தொடர்பான விடயம் தெரியும். நாங்கள் இப்பொழுது பேசுவது முன்னாள் போராளிகளுக்குள் போலியது அசலெது, போலியது என்ற அசலெது நகலெது என்பதைத்தான் நாங்கள் பேசுகின்றோம். அதாவது புலம்பெயர் தேசத்திலே பல பிரிவுகளாக ஒட்டுக்குழுக்களாக நின்று டிக்டாக்ல தளங்களிலேயும் புதிதாக வெளிநாடுகளிலே அங்கே இருந்து ஓடி வந்து தாங்கள் முன்னாள் போராளிகள், தாங்கள் பணி செய்தவர்கள், சம்பளத்துக்கு வேலை செய்தவர்கள் கூட நாங்கள் பணி செய்தவர்கள், சம்பளத்துக்கு வேலை செய்து சம்பளம் கிம்பளம் என்று எடுத்து, அல்லது அந்த சேர்க்கப்படுகின்ற வெளிநாட்டிலே சேர்த்த பணத்திலே வட்டிக்கு கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள், அந்த பணத்திலே சூறையாடியவர் இருக்கிறார்கள், அதை ரோல் செய்தவர்கள் இருக்கிறார்கள், அதை வைத்து வியாபாரம் செய்தவர் இருக்கிறார்கள், அதை வைத்து அதற்கான பில்களை கொடுக்காமல், அதாவது புலிகளினுடைய உப அமைப்புகளிலே இருந்து அங்கே சேர்க்கப்பட்ட அந்த உப அமைப்புகளுக்கு சேர்க்கப்படுகின்ற அல்லது ஸ்பான்சர் அனுசரணை பணத்திலே, இந்த பணத்திலே கொள்ளையடித்தவர்கள், அனுசரணை காசு பணத்தை பெற்றுவிட்டு அதற்கான ரசீதுகளை கொடுக்காமல் இப்படி பல வகையாக கொள்ளையடித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் முன்னாள் போராளிகள் என்று நாங்கள் கூறவில்லை. அவர்கள் புலிகளினுடைய வெளிநாட்டு ஏஜென்ட். அவர்கள் தங்களுடைய
தொழிலாக புலிகளுக்கு பணம் சேர்த்து கொடுத்தார்கள். புலிகளுடைய உப அமைப்புக்கு பொறுப்பாக இருந்து வேலை செய்தார். தாங்கள் புலிகள் என்று கூறிக்கொண்டார்கள். அதில் அவர்கள் தான் கூறிக்கொண்டார்களே தவிர அவர்களை மக்கள் புலிகளாக ஏற்கவில்லை. இருந்தாலும் கூட அதனை அவர்களை வைத்து புலிகள் பணம் சேர்த்தார்கள். போராட்டத்திற்கு பல விடயங்கள் அவர்கள் ஊடாக செய்யப்பட்டிருக்கிறது, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக அவர்கள் சுருட்டியதும் பல விடயங்கள் இருக்கின்றன. அதற்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருப்பவர்களும் பல நிறுவனங்கள் நடத்தி அதிலே கொள்ளையடித்தவர் இருக்கிறார்கள். அது வேறு விடயம். இருந்தாலும் கூட இப்பொழுதும் முன்னாள் போராளிகள் உண்மையான மனசுத்தியோடு அவர்கள் போராட்டம் முடிந்து விட்டது, இனி நாங்கள் எங்களுடைய பாட்டிலே எங்களுடைய வாழ்க்கை போராட்டத்தை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்க ஈனமாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அங்கத்தோடும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கை எழுந்து பல வகையில். அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது வெளிநாட்டிலே இருப்பது போல பல விரிவுகளாக இலங்கையிலேயும் முன்னாள் போராளிகள் என்ற பெயரிலே 3-4 கட்சிகள் உதித்து விட்டன. அங்கேயும் ஒற்றுமை இல்லை. இது யார் இவர்கள்? அந்த கட்சியை வடிவமைத்து, அதாவது கட்சியை அமைத்து அல்லது கட்சியை பதிவு செய்து அதன் பிற்பாடு அந்த அரசியல் நீரோட்டத்தினூடாக இவர்கள் ஈழத்தை காண போகின்றார்களா, அல்லது தமிழை காக்கப் போகின்றார்களா, அல்லது முன்னாள் போராளிகளை காக்கப் போகிறார்களா? அப்ப எதற்காக முன்னாள் போராளிகள் என்று பிரிம்பாக நீங்க பிரத்யேகமாக இந்த கட்சிகளை ஆரம்பிக்கிறீர்கள்? ஏன் முன்னாள் போராளிகள் என்றால் ஒரு சில போராளிகளின் கருத்தின்படி நாட்டிலே பெரிய மரியாதை இல்லாமல் பார்க்கப்படுகின்றவர்கள், பார்க்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் இல்லை, உண்மையான நாட்டுப்பற்றுள்ளவர்கள் அவர்களை கடவுளாக பூஜிக்கிறார்கள். ஆனால் அந்த வியாபாரம், அரசியல் வியாபாரம் செய்கின்றவர்கள் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார், பொன்னம்பலம், அர்ச்சுனா மற்றும் அங்கஜன் மற்றும் சுமந்திரன், இவர்கள் முன்னாள் போராளிகளை பகடைக்காய்களாக வைத்து அவர்கள் தங்களுடைய வாக்குகளை சேகரிப்பதற்காக அவர்களை அடியாட்களாக ஒரு எலும்பு துண்டாக அல்லது ஒரு கறிவேப்பிலையாக பிரயோகித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அவர்கள் இதற்குள் முன்னாள் போராளிகளுக்குள் வரமாட்டார்கள். அதாவது முன்னாள் போராளிகள் என்பவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், நாட்டை விட்டு உயிருக்காக தப்பியோடி வந்தவர்களும் இருக்கிறார்கள். அதாவது போரின் பிற்பாடு அவர்களாம் முன்னாள் போராளிகள். போரின் முன்பு நாட்டை விட்டு ஓடிவிட்டு தலைவனையும் விட்டு ஓடி வந்து இங்கே கூக்குரல் போட்டு கொண்டிருப்பவர்கள் அவர்கள் போராளிகளும் அல்ல, முன்னாள் போராளிகளும் அல்ல. அவர் போராளிகள், புலிகளுடைய பெயரை சொல்லி பிழைப்புவாதம் நடத்துகின்றவர்கள். அதிலேயும் ஒரு சில உதவிகளை செய்து கொண்டிருக்காது ஒரு புறம் இருக்கட்டும். இருந்தாலும் கூட இந்த முன்னாள் போராளிகள் என்ற பதத்தை, இந்த பெயரை உபயோகித்துக் கொண்டு பலர் அரசியலுக்குள் தாங்கள் தன்னலமாக உழைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் முன்னாள் போராளிகள் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ராஜபக்ச குழுமத்தோடு இணைந்து போட்டியிட்ட கதைகளும் இருக்கிறது. அவர்களை எல்லாம் நாங்கள் முன்னாள் போராளிகள் என்ற வரையறைக்குள் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்காக நாங்கள் இழிவாக அவர்களை பேசவில்லை. அவர்களுடைய சந்தர்ப்பம், சூழல் செய்தார்கள். அது அவருடைய கொள்கை. அந்த கொள்கையிலே அவர்கள் தரமாக இருப்பார்கள். அது ஒரு, நாங்கள் முன்னாள் போராளிகள் என்ற பதத்தை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஸ்ரீதரன் சுமந்திரன் அவர்களை அல்லது சுமந்திரன் அவர்களுக்கு பின்னால் திரட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த முன்னாள் போராளிகளை குழப்புவதற்கும் அவர்களை தன் பக்கம் அல்லது தனி பக்கமாக நீங்கள் இயங்குங்கள், ஏனென்றால் முன்னாள் போராளிகள் என்று அவர்கள் ஸ்ரீதரனோடு இயங்குவார்களாக இருந்தால், அனுமதிப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு பதவியை கொடுக்க வேண்டும். அதை ஸ்ரீதரன் அவர்கள் கொடுக்க மாட்டார். ஏற்கனவே அவர் நிராகரிய முன்னாள் போராளிகள் இப்பொழுது இருப்பவர்களை அந்த சைனட் அடித்து சேர்த்திருக்க வேண்டும், அறிந்து சேர்த்திருக்க வேண்டும் என்று கூறிய ஒருவர், அவர் நிச்சயமாக ஒரு தன்னுடைய பாதுகாப்புக்காக அவர்களை ஒரு திசை திருப்பி, அந்த சுமந்திரனோடு சேராமல் இருப்பதற்காக திசை திருப்பி கூறுகின்ற விடயத்தை, அந்த அவருடைய பாவித்த பதத்தை அல்லது பாவித்த அந்த பேசிய பேச்சை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அது ஸ்ரீதரனுடைய வியாபாரம், அதாவது அவர் செய்வது அரசியல் வியாபாரம், அதாவது ஈழத்தையும் ஈழங்களையும் மற்றும் மாவீரர்களையும் தமிழ் தேசியத்தையும் கூறி அவரும் சிறுதரன் மாத்திரம் என்று நாங்கள் அப்பட்டமாக கூற முடியாது. கஜேந்திரகுமார், பொன்னம்பலம், அங்கஜன் மற்றும் அர்ச்சுனா மற்றது சுமந்திரன் இவர்கள் செய்து கொண்டிருப்பது அதுதான், இல்லை என்று இல்லை. இருந்தாலும் கூட இந்த முன்னாள் போராளிகள் என்ற பதத்தை உபயோகித்து தனிப்பட, அது ஒரு புது கருத்தாக வருகிறது. அதாவது தனிப்பட முன்னாள் போராளிகள் நீங்கள் உங்களுடைய கையில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஜால்ரா அவர்களுடைய அவர்களுடைய முதுகிலே ஒரு தடவி விடப்பட்டிருக்கிறது. அவர்கள் தன்னை எதிர்க்கக்கூடாது, சுமந்திரனை எதிர்க்கட்டும்,
அல்லது மற்றவர்களை எதிர்க்கட்டும். அவர்களை தூண்டிவிட்டால் ஒரு சில வாக்குகள் உடைக்கப்படும். ஸ்ரீதரனுடைய வாக்கு ஸ்ரீதரனுடைய வாக்குத்தான். அதாவது வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவர்கள் இணைந்து யாருக்காவது ஆதரவு செலுத்தினாலோ அல்லது இணைந்து நின்று போட்டியிட்டாலோ நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு இப்பொழுதும் அந்த ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது. அது எதற்காக யார் எப்படி போடுகின்றார்கள் என்பது வேறு. அவர்கள் அனுராகனுடைய ஆதரவாளர்களாக இருப்பார்கள், சுமந்திரனுடைய ஆதரவாளர்கள். ஆனால் வாக்கை கோடுகின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு கண்ணை மூடிக்கொண்டு குத்திவிட்டு போய்வார்கள். அதே போல ஸ்ரீதரனுடைய முகத்துக்காகவும், தமிழரசு கட்சிக்காக அல்ல, ஸ்ரீதரனுடைய முகத்துக்காகவும் ஸ்ரீதரன் அப்படி வசியம் செய்து வைத்திருக்கிறார். கிளிநொச்சியை பொறுத்தவரை ஸ்ரீதரனுக்காக விழுந்த அந்த வசியத்துக்காக அவர் கூறிய அந்த வார்த்தைகள், அவர் பேசுகின்ற பேச்சு, இதற்காகவும் அவருடைய கட்சியிலே இருக்கின்ற வேளமாளிதன் போன்றவர்கள் பேசுகின்ற பேச்சுக்காகவும் விழுகின்ற வாக்குகளை தவிர ஸ்ரீதரனையோ வேளமாளிதனையோ அல்லது தமிழரசு கட்சியையோ அவர்கள் ஆதரித்து, அவருடைய கொள்கையை ஆதரித்து அவர்கள் நடந்து வந்த வழியிலே செய்த தவறுகள் சரிகளை ஆதரித்தோ எதிர்த்தோ போடவில்லை. அது கண்ணை மூடிக்கொண்டு அது தமிழரசு கட்சி என்கின்ற பொழுது நாங்கள் கிளிநொச்சியை விசாரித்த பொழுது அவர்கள் செய்கின்றது தவறுகள் இருக்கிறது தான். ஆனால் என்ன செய்வது? நண்பனாகிவிட்டான் அல்லது தெரிந்தவராகிவிட்டார், சொந்தக்காரனாகிவிட்டார், அல்லது அவரை விட வேறு யாரை நாங்கள் தேர்வு செய்வது என்ற ஒரு அந்த சரியான ஒரு நபர் இல்லாமல் இவருக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிளிநொச்சியாக இருக்கட்டும், எங்காக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், தமிழ் பகுதியிலே, அதாவது யாழ்ப்பாணத்தில் எடுத்த எடுப்பிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரு சிங்கள கட்சிக்கு தாரை வாத்து கொடுத்து யாழ்ப்பாணத்து ஜனம், ஏன் கிளிநொச்சியில் அந்த மாற்றம் வராது? நிச்சயமாக வரும். ஆனால் இன்னொரு அபாயமும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கிளிநொச்சி மற்ற இலங்கையை பொறுத்தவரையிலே, தமிழ் பகுதிகளை பொறுத்தவரையிலே ஜேவிபி என்பிபி இந்த கட்சி உள்ளே இறங்கி அவர்களுக்கு கற்பித்தல், அதாவது அரசியல் கற்பித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களுடைய பக்கத்திலே பலரை தம்பசப்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஒரு அபாயமான செய்தி. அபாயம் என்று கூற முடியாது. இனிமேல் அந்த அனுராவினுடைய என்பிபி கட்சி தமிழ் பகுதியில் ஆட்சி செய்கின்ற காலம் விரைவில் வரும். இது மாத்திரமல்ல, அதற்காக நாங்கள் வெறும் ரஜீவனை போன்றவர்களை வைத்து கூறவில்லை. இளங்குமரனை போன்றவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். அது அவர் என்பிபிக்காக இருக்கட்டும், அவருக்கு பேச தெரியாமல் இருக்கட்டும், சில வார்த்தை பிரயோகங்களை மாறி உபயோகிக்கலாம். இளங்குமரனை போன்றவர்கள், அது படிப்பு அறிவு கட்டாயம் தேவையில்லை, மனச்சுத்தி தேவை, கை சுத்தம் தேவை, மனச்சுத்தம் தேவை, பார்வை சுத்தம் தேவை, அந்த தூரப்பார்வை தேவை. அப்படியானவர்கள், இளங்குமரை போன்றவர்கள் நிச்சயமாக இந்த தமிழ் அரசியல் களத்திலே தேவைப்படுகிறார்கள். அதே வேளையிலே அந்த முன்னாள் போராளிகளுக்குள்ளும் அப்படியானவர்கள் இருப்பார்களாக இருந்தால் தனித்து நிற்காமல் மக்களுக்காக அல்லது உங்களுடைய பாசையிலே முன்னாள் போராளிகளுக்காக அல்லது மற்ற ஈழத்து மக்களுக்காக, அதாவது இலங்கையிலே இருக்கின்ற மக்களுக்காக மாத்திரம் அங்கே இருக்கின்றவர்கள் அரசியல் செய்ய முடியாது. அதைவிட அரசியல் கொதிக்க முடியாது, அரசியலை முன்வைக்க முடியாது. வெளிநாட்டிலேயும் ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். வெளிநாட்டிலே அவர்கள் வேலைக்காக வந்தவர்கள், அதே வேளையிலே உயிரை காப்பாற்றிக் கொள்ள வந்தவர்கள். அவர் கடைசி நேரத்திலே அவர்கள் ஈழத்தில் தான் வாழ்வார்கள் அதிகமானவர்கள் தவிர இங்கேயே இருந்துவிடப் போவதில்லை. கணிசமானவர்கள் ஈழத்திலே வாழ்வார்கள் அல்லது அங்கே தொழில்கள் செய்வார்கள். பல விடயங்கள் இருக்கின்றன. அப்படியானால் தமிழ் பகுதியிலே ஈழத்திலே நல்லொரு தலைமை, அது முன்னாள் போராளிகள் என்ற பதாகையை விட்டுவிட்டு அந்த முன்னாள் போராளிகளாக இருந்தவர்களும் அதிலே இணைந்து அனுராவினுடைய கட்சியோடோ அல்லது இளங்குமரனை போன்றவர்களோடு இணைந்து, நீங்கள் புதுக்கட்சி பழைய கட்சி என்றதை விட உள்ளதுக்கு நல்லவனோடு இணைந்து நீங்கள் செயற்பட்டால் மாத்திரம்தான் நீங்கள் அந்த இறந்த போராளிகளுக்கும் அனைத்து இயக்கங்களிலேயும் போராடி இறந்த தலைவர்களுக்கும் போராளிகளுக்கும் மக்களுக்கும் நீங்கள் செய்கின்ற கைங்காரியமாக ஒரு நற்காரியமாக இருக்கும் என்று லங்காபூர் ஊடகம் கருதுகிறது. அதனால் நீங்கள் முன்னாள் போராளிகள் பின்னால் போராளிகள் என்று பேசிக்கொண்டு நேரத்தை வீணடிக்காமல், இந்த முன்னாள் போராளிகளை ஒன்றிணைக்கின்றோம் என்ற ஒரு துவேச வார்த்தையோடு, அல்லது முன்னாள் போராளிகள் என்றால் வாகாயத்தில் குதித்து வந்தவர்கள் அல்ல, அவர்களும் இறுதிப் போர் வரைக்கும் அடிபட்டவர்கள், இறுதிப் போர் வரைக்கும்
போரில் நின்றவர்கள், அவர்கள் தாங்களாக சென்றவர்கள் இருக்கிறார்கள், அழைத்து செல்லப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள். அந்த வகையிலே நீங்கள் முன்னாள் போராளிகள் என்று பதாகையை தூக்கி நீங்க அரசியல் இறங்க வேண்டுமா? முன்னாள் போராளிகளின் பதாகை உங்களுக்கு தேவையில்லை. நீங்களாக உங்களுடைய பெயரை முன்வைத்து அதனை அரசியல் நடத்த முடியும். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களை ஆதரிப்பார்கள். நீங்கள் நல்லவர்களாக இல்லாமல் தன்னலவாதிகளாக கெட்டவர்களாக இருந்து கொண்டு முன்னாள் போராளிகள் என்ற பதாகையோடு வந்தீர்களாக இருந்தால் நீங்களும் புறந்தள்ளப்படுவீர்கள். நீங்கள் பரிசுத்தமான கரத்தோடு வந்தாலும் கூட உங்களை புலனாய்வுத்துறையினுடைய ஏஜென்ட், அவர்களுடைய முகவர்கள் என்று கூறுவார்கள். நீங்கள் அதை கூறுவதற்கு இருக்கிறார்கள், கூறியிருக்கிறார்கள். அதன் காரணத்தினால் நீங்கள் இந்த முன்னாள் போராளிகள் சரியான சேவை செய்ய வேண்டுமா? முன்னாள் போராளிகள் என்ற பதாகையை தூக்கி வைத்துவிட்டு அதை நீங்கள் கூறிக்கொண்டு இருக்காமல் நீங்கள் வேறு வழியாக ஒற்றுமை ஈழத்தமிழர்களாக அல்லது வேறு கட்சியோடு, நல்ல கட்சியோடு, இளங்குமரனை போன்றவர்களோடு, அதை நீங்கள் என்பிபி என்று மாத்திரமல்லாமல் ஒரு நல்லொரு கட்சியிலே நல்லொரு வழிகாட்டலோடு இருக்கின்ற ஒவ்வொரு இணைந்து நீங்கள் இந்த சேவையிலே தமிழ் சேவையை ஆரம்பித்தால் நிச்சயமாக ஈழத்தில் இருப்பவர்கள் மாத்திரமல்ல, புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்றவர்களும் உதவுவார்கள். அவர்களும் உங்களை அனுசரிப்பார்கள், ஆதரிப்பார்கள், உதவிகளை வழங்கி உங்களை வளர ஆதரிப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தயவு செய்து இவர் எழுச்சி வசனத்தை ஊட்டி தங்கள் நலனுக்காக மற்றவர்களோடு கொழுவி உங்களை அந்த பான்கிணத்தில் தள்ளி அல்லது உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துகின்றவர்களை இனங்கண்டு நீங்கள் தனிமையாக இனங்கண்டு அவர்களுடைய அந்த வீரவசனத்துக்கு அந்த வசனத்தை நீங்கள் 10 தரம் மீளாய்வு செய்து அதன் பிற்பாடு எப்படி உங்களுடைய அணுகுமுறைகளை செய்ய வேண்டுமோ அந்த வகையிலே செய்யுங்கள். நிச்சயமாக வெற்றி நிச்சயம். லங்காபூர் ஊடகம், இலங்கையர். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.